நம்ம லைஃப் எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, இப்படி பலூன்ல அப்பப்போ காத்து ஊதி ஊதி அதுல கொஞ்சம் சந்தோஷத்தை கொண்டு வர ட்ரை பண்றோம். கர்த்தர் எனக்கு கொடுக்கிறது எப்பொழுதும் நீடிச்சு இருக்கிற சந்தோஷம். பால பாருங்க, அவன் வாழ்க்கையிலே மிக மோசமான நேரம், ஆனா அத சந்தோஷத்தின் நேரமாக மாற்றுகிறார். ஏன் தெரியுமா? அந்த டைமையும் அவரால் நன்மைக்கு எதுவாக பார்க்க முடிகிறது. God has got so many powerful things in your life. உங்களை உருவாக்க பல விஷயங்களை வச்சிருக்கிறாரு, உங்களை பலப்படுத்த பல விஷயங்களை வச்சிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையும் மற்றொரு வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிற விஷயங்களை இன்னைக்கு நீங்க கஷ்டம் நினைக்கிற விஷயத்தின் மூலமாக கர்த்தர் செய்ய காத்திருக்கிறார். You just have to change the frame. இந்த பிரச்சனையை வெறும் பிரச்சனையா பார்க்காதீங்க, புலம்பாதீங்க. அந்த ஃப்ரேமை கொஞ்சம் வைடரா மாத்தி பாருங்க. You'll see the good things, the blessings, the strength that God is God behind that. கர்த்தர் பின்னாடி வச்சிருக்கிற அற்புதங்களை பார்ப்பீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கும். அது உண்மையான ஜாயை உங்களுக்கு கொடுக்கும். This is a month for celebration. Not only this month, நம் வாழ்க்கையே ஒரு செலிப்ரேஷனாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம மறக்க கூடாது. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஒவ்வொரு செகண்டும் நம் வாழ்க்கையில செலிப்ரேஷன் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். செலிப்ரேஷன் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்களா ஆயத்தமா இருக்கிறீங்களா? உற்சாகத்தை காணுமே. ஆயத்தமா இருந்தா உங்க கையில இப்போ ஒரு பலூன் கொடுப்போம். ஆயத்தமா இருக்கிறவங்க கைகளில் மட்டும் ஒரு பலூன். பலூன் வேண்டும் என்று சொல்லுகிறவங்களா கரத்தை உயர்த்தி பிடிச்சிங்கன்னா உங்க கரங்கள்ல பலூன் கிடைக்கும். கரத்தை உயர்த்தாதவங்க கூட, even those who are not lifting your hands, even in your hands the balloon will be given, because celebration is not limited for few people. celebration என்பது எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும், இந்த உலகத்துல இயேசுப்பா இன்னும் தெரிந்து கொள்ளாதவர்களுக்கும் அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். எல்லார் கரங்களிலும் பலூன் வந்துச்சா? உங்க கரங்களை கொடுக்கப்பட்ட பலூன்ல சில பலூன்ஸ் பாத்தீங்கன்னா, ஓகே, சில பலூன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், புல்லுன்னு போட்டிருக்கோம் இல்லையா? அந்த புல்ல கொஞ்சம் புல் பண்ணுங்க. லைட் எரியுதா உள்ள? ஓகே, ஃபண்டாஸ்டிக். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்தையே சந்தோஷமாக்க போறோம். ரெடியா? பலூன் ஊத தெரியுமா? ஊதலாமா எல்லாரும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. எவ்வளவு பெருசா ஊத முடியுமோ அவ்வளவு பெருசா ஊதுங்க. ஆனா எதுவும் பண்ணாம இந்த இடத்துல ஊதிட்டு இந்த இடத்துல சும்மா பிடிச்சுக்கோங்க. ஓகே, just blow into the balloon. Once it's big enough and you've blown enough, just hold it here. Let's start. 1, 2 and 3. ஊதிட்டீங்கன்னா இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. just hold it. எல்லாரும் உங்க பலூனை அப்படி கொஞ்சம் அசைங்க பார்க்கலாம். just wave it across. கொஞ்சம் அசைங்க. ஓகே. so இந்த பலூன்ஸ் இப்படி அசைக்கும் போது சந்தோஷமா இருக்கா? does it give a feeling of joy? யூசுவலா நம்ம ஊர்களில், நம்ம கலாச்சாரத்துல and also in the western culture, செலிப்ரேஷனுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு முக்கியமான எலிமெண்ட் பலூன். we have some great decorations, celebrations that balloons can bring about in our life. பலூன் என்றா ஒரு சந்தோஷம். குட்டி பிள்ளைங்களுக்கு அதை பார்த்தா சந்தோஷம், குட்டி பிள்ளைங்க அதை கொடுத்தா விளையாடிட்டே இருப்பாங்க. பெரியவங்களுக்கும் பார்த்தா சந்தோஷம். and even now this balloon looks so beautiful. இந்த ஹாலை பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷத்தை பார்க்க முடிகிறது when people are waving with the balloons here. But I just want you to do something right now. எல்லாரும் நல்லா உயர பிடிச்சுக்கோங்க. பலூனை நல்லா உயர பிடிச்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஃபைன். ஒரு வாட்டி வேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பலூனை அப்படியே விடுங்க.
என்னாச்சு பலூனுக்கு? என்னாச்சு பலூனுக்கு? பறந்து போயிடுச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா சூப்பரா இருந்த பலூன் இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபன்னா இருந்துச்சு, இப்போ அந்த பலூன் எடுத்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பார்க்கறதுக்கு கோலன்னு ஆயிடுச்சு, சோகம் ஆயிடுச்சு இல்ல, சோர்வா இருக்கு இப்போ பார்க்கறதுக்கு அந்த பலூனை பார்க்கறதுக்கு இல்ல. யூ நோ சம்திங், நம்மளுடைய சந்தோஷமும் அப்படிதான் இருக்கு. நம்மளுடைய ஜாய் இஸ் லைக் திஸ். நம்மளுடைய ஜாய் எப்படி இருக்குன்னா, நம்ம வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கு. இட்ஸ் broken. Our life is broken in various senses. எத்தனையோ விதத்துல உடைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை. பொருளாதாரத்தினால, மேபி பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் உடைக்கப்பட்டிருக்கு. ரிலேஷன்ஷிப்ஸ்னால, சில உறவுகளால உடைக்கப்பட்டிருக்கிறது. பாவம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தனால, பிகாஸ் ஆஃப் த sin that's entered into our life உடைக்கப்பட்டிருக்கிறது. கரப்ஷன் இருக்கிறது, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறது, நம்ம ஊர்ல சுத்தி இருக்கிற பொல்யூஷன் இருக்கிறது, நம்ம பர்சனல் லைஃப்ஸ்ல இருக்கிற பல குறைவுகள் இருக்கிறது. இதன் நிமித்தம் உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம், மோஸ்ட் ஆஃப் அஸ், ஆல்மோஸ்ட் தி என்டையர் இயர். இப்படி brokenness இருக்கிறனால, அந்த brokenness மத்தியில we just want to bring some happiness. கொஞ்சம் சந்தோஷத்தை எப்படியாவது கொண்டு வரணும்னு ட்ரை பண்றோம் அந்த உடைக்கப்பட்ட நிலைமையில. அதுக்கு என்ன பண்றோம், இப்படி கொஞ்சம் காத்து ஊதுறோம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூலமாக, ஏதாவது ஒரு பொருளை வாங்குறது மூலமாக, எங்க போய் சாப்பிடுறது மூலமாக, சில பிடிச்ச பீப்புளோட இருக்கிறது மூலமாக, பேசுறது மூலமாக, ஏதாவது ஒரு வேலையில சாதிக்கணும்னு நினைச்சு அதன் மூலமாக, through many ways and forms we find various ways and forms. நிறைய தேடி பார்த்து இப்படி நம்மளா என்ன பண்றோம், அந்த brokenness மாறதுக்கு, அந்த brokenness நிலைமையில கொஞ்சம் ஹாப்பினஸ் வரணும்னு சொல்லிட்டு இப்படி அந்த பலூனுக்குள்ள அப்பப்போ கொஞ்சம் காத்து ஊதுறோம். சில ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது, சில டேஸ் வரும் பொழுது, சில லீவ் வரும் பொழுது இப்படியா கொஞ்சம் காத்து ஊதுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம லைஃபை எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, இப்படி பலூன்ல அப்பப்போ காத்து ஊதி அதுல கொஞ்சம் சந்தோஷத்தை கொண்டு வர ட்ரை பண்றோம். ஆனா நிறைய நேரத்தில் நம்ம என்ன ரியலைஸ் பண்றது இல்லைன்னா, இந்த காத்து ஊதப்பட்ட பலூன், the balloon which is filled with this kind of air, அது அப்பப்போ புஷ்ன்னு ஆயிடும், அந்த காத்து வெளியே போயிடும். And when you look at the balloon now, it looks so sad. திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு காத்து ஊதுறோம், திரும்பியும் அது நல்லா பார்க்கறதுக்கு ஜாய்ஃபுல்லா இருக்கு, திரும்பியும் அந்த காத்து இறங்குது, திரும்பியும் அது சோகமா மாறிடுது. இப்படியாக அது காத்து ஏறுறதோ, காத்து வெளியே வர்றதோ, காத்து ஏறுறதோ, காத்து வெளியே வர்றதோ, இப்படியே ஓடிட்டு இருக்கு. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்படி ஏறி இறங்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது அதோட டெக்ஸ்சரையே லூஸ் பண்ணிடுது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், சயின்ஸ் தெரியும், ஒரு விஷயத்தை இப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி திரும்பி கான்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணிருக்கும்போது அது கொஞ்ச நேரத்தில் அதோட ஒரிஜினல் டெக்ஸ்சரை லூஸ் பண்ணிடும். பலூனும் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அப்படிதான் ஆயிடுது. அண்ட் நம்ம லைஃபும் அப்படிதான் ஆயிடுது. ஒரு கட்டத்துக்கு மேல விரக்தி வந்துடுது. வாழ்க்கைய கர்த்தர் எதற்காக கொடுத்தாரோ அப்படி வாழ முடியாதபடிக்கு ஒரு விரக்தியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறோம். That's why you see many people getting into depression and various other problems. They're not able to live the life that God gave the way it has to be lived. நம்மளுடையது உண்மையான சந்தோஷம் இல்லாமல் ஒரு பொய்யான சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம சந்தோஷத்தை வெளியே தேடிட்டு இருக்கிறோம். நம்முடைய சந்தோஷம் இன்கன்சிஸ்டன்டாக இருக்கிறது. நம்முடைய சந்தோஷம் நிரந்தரமாக இல்லை. I'm going to talk about something very important. The joy that stays. எல்லாரும் சொல்லலாமா? The joy that stays. எப்போதும் நீடிச்சு இருக்கிற சந்தோஷம். எல்லாரும் சொல்லலாமா? எப்பொழுதும்
நீடிச்சு இருக்கிற சந்தோஷம். கர்த்தர் எனக்கு கொடுக்கிறது எப்பொழுதும் நீடிச்சு இருக்கிற சந்தோஷம். Christ gives me the joy that stays forever. அப்பப்போ வந்து போகிற சந்தோஷம் கிடையாது. மனிதர்களை சார்ந்து இருக்கிற சந்தோஷம் கிடையாது. சிச்சுவேஷன் சார்ந்து இருக்கிற சந்தோஷம் கிடையாது. எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் நடக்கிறது நிமித்தம் வர சந்தோஷம் கிடையாது. Not because of people, not because of days, not because of places, but this is a joy that stays forever. அந்த சந்தோஷத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த சந்தோஷத்தை பத்தி தெரிந்து கொள்ள Philippians, a very important book in the Bible. பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம், the letter written to Philippians. Philippians உடைய letter is very powerful. இந்த லெட்டரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இது Paul has written this letter to the church in the city of Philippi. பிலிப்பாயில இருக்கிற அந்த சபைக்கு எழுதினது. இந்த சபை ரொம்ப சிக்னிஃபிகன்ட் சபை, பார்த்துக்கோங்க. ஏன்னா முதல் முறையாக காஸ்பிள் யூரோப்புக்குள்ள வந்தது இந்த சபை மூலமாக. அப்படி ஒரு சிக்னிஃபிகண்டான சபை இது, சர்ச் இது. அந்த சர்ச்சுக்கு பவுல் எழுதியிருக்கிற லெட்டர். இது 4 சாப்டர்ஸ் தான் இருக்கிறது. ஆக்சுவலி a very small book in the Bible. 4 சாப்டர்ஸ், 4 சாப்டர்ஸ். அந்த 4 சாப்டர்ல சில முக்கியமான வசனங்களை இங்க உங்களுக்கு எடுத்து காண்பிக்க ஆசைப்படுறேன். இப்போ வேகமாக நம்ம வாசிக்க போறோம். இங்க இருக்கிற வேர்சஸ் நான் ஒன்று சொல்ல வேகமாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வாசிப்பாங்க. நீங்களும் உங்களுக்கு ப்ரிஃபர்டு லாங்குவேஜில் அதை வாசிக்க ஆரம்பிங்க. பட் ஜஸ்ட் ரீட் இட். அதில் ஏதாவது ஒரு வார்த்தை உங்கள் மனசை தொட்டுச்சுன்னா அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Can we start Philippians chapter 1 verse 4? நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணுவேன். Whenever I pray, I make my request for all of you with joy. Philippians 2:17 to 18. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். இதன் நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். But I will rejoice even if I lose my life, pouring it out like a liquid offering to God, just like your faithful service is an offering to God, and I want all of you to share that joy. Yes, you should rejoice, and I will share your joy. Philippians 3:1. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். Whatever happens, my dear brothers and sisters, rejoice in the Lord. I never get tired of telling you these things, and I do it to safeguard your faith. Philippians 4:1. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். Therefore, my brothers and sisters, you whom I love and long for, my joy and crown, stand firm in the Lord in this way, dear friends. Philippians 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Rejoice in the Lord always. I will say it again, rejoice. ஓகே, இந்த பர்டிகுலர் பிலிப்பியன்ஸ்ல பாருங்க, இந்த பிலிப்பியர்ல நம்ம பார்க்கிறோம் 4 அதிகாரம், 4 chapters, ஸ்மால் புக். அதுல இத்தனை முறை சந்தோஷத்தை பத்தி இருக்குது. ரிஜாய்ஸ், ஜாய், கிளாட்னஸ் என்று சொல்லி இத்தனை முறை இருக்கிறது. ஜஸ்ட் 4 chaptersல கரெக்டா பார்த்தா more than 16 times the word rejoice, joy, gladness is coming. 16 முறைக்கு மேலாக சந்தோஷத்தை பத்தி பவுல் எழுதுகிறார். அவருடைய சந்தோஷத்தை பத்தி எழுதுறாரு, மற்றவங்களை சந்தோஷமா இருக்க சொல்றாரு, இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு, rejoice again I say rejoice என்று சொல்லுகிறாரு. சந்தோஷமா இருங்க,
மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க என்று சொல்றாரு. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், சந்தோஷத்தை அவ்வளவு ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஒன் மோர் டைம், லெட்ஸ் ஆல் டு இட் டுகெதர். நம்மலாம் செய்யலாமா? சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் ஜாய்க்கு. இந்த என்டையர் சாப்டர் இஸ் அபவுட் ஜாய், சந்தோஷம். அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார். சுவிட்சர்லாண்டில் ஹாலிடேல உட்காந்து, ரிசார்ட்ல உட்காந்து மனுஷன் எவ்வளோ சூப்பராக அந்த சந்தோஷத்தை பற்றி எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? இல்லையா? நிறைய பணம் வந்துச்சு அவருக்கு ஆஃபரிங்கா. அந்த மூட்டை மூட்டையாக கவுண்ட் பண்ணும்போது இந்த சந்தோஷத்தை பற்றி எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? இல்லையா? அவரை சுற்றி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. அப்போ எழுதியிருக்கிறார் இந்த சந்தோஷத்தை. கரெக்டா? அதுவும் இல்லையா? அப்போ எப்போ எழுதியிருக்கிறாரு? சந்தோஷத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து ஒரு லெட்டரை எப்போ எழுதியிருக்கிறாரு? எப்படி எழுதியிருக்கிறாரு? ஜெயில இருந்து எழுதியிருக்கிறாரு. கேன் யூ பிலீவ் இட்? ஊழியம் செய்கிறதுனால, சுவிசேஷத்தை அறிவித்ததுனால, because he was proclaiming the gospel, he was prisoned. ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது, அதுவும் ஒரு நியாயமான காரணம் அல்ல. very unjust for proclaiming the gospel. அவரை போட்டு இப்படி அடைச்சிட்டாங்க ஜெயிலில். அதுவும் அந்த காலங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஜெயிலில் போடுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மரண தண்டனை தான் கொடுப்பாங்க. அதை பால் பார்த்துருக்கிறார். அவரோடு கூட ஊழியர் செய்த மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை நடந்துச்சு, அவங்கள போட்டு ஜெயிலில் போட்டு அதுக்கப்புறம் மரண தண்டனை கொடுத்தாங்க. அதெல்லாம் பவுலுக்கு தெரியும். ஆனால் அந்த சூழ்நிலையில தான் அவர் ஜாயை பற்றி பேசுறாரு. ஜெயிலுனா இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற ஜெயிலு நினச்சிடாதீங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்கிற அந்த காலகட்டத்தின் ஜெயில் அப்படிப்பட்ட ஜெயில் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஊழியக்காரர், அவர் இப்படியாக இட்டலி மற்ற ஜெருசலேம் அந்த ஊருக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரவர். அவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, பர்சனலாக சொல்லியிருக்கிறாரு, இதோ இந்த மாதிரி பவுல் இருந்த ஜெயிலு, அதோடைய மாடல், அந்த ஜெயில் இருந்த இடங்கள்லாம் இன்னைக்கும் வச்சிருக்கிறாங்க பார்க்கறதுக்காக. ஸோ அந்த ஜெயில் எப்படின்னா, குகையில் ராக்கில் ஜெயில் மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்களா, அந்த ராக்கை உடைச்சு ஒரு சின்ன ரூம் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே ஜெயிலு பண்ணியிருக்கிறாங்களாம். தனியாக உட்கார வச்சுருவாங்களாம் அந்த ஜெயிலில். தனியாக அந்த ராக்குள்ளே எந்த வசதியும் இருக்காதான். அப்படிப்பட்ட ஒரு அந்த கல் நிறைஞ்ச இடத்துல உட்கார வச்சுருவாங்க ஜெயிலு. தண்ணி அந்த ராக்லேருந்து வர தண்ணி அந்த பக்கத்தில் கூட போக முடியாது, அவ்வளோ நாற்றம் அடிக்குமா, துர்நாற்றம் அடிக்குமா. வேறு எதுவுமே கிடையாது, தனி பாத்ரூம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஜெயில், மோசமான ஜெயில். அந்த ஜெயிலிருந்து ஒரு மனுஷன் ரிஜாய்ஸ், அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ் என்று சொல்றார். அந்த ஜெயிலிருந்து ஒரு மனுஷன் மற்றவங்களை சந்தோஷமா இருக்க என்கரேஜ் பண்றாரு. அந்த ஜெயிலில் இருக்கிற ஒரு மனுஷன், நாளைக்கு உயிர் இருக்குமா இருக்காதா என்று கூட தெரியாத ஒரு மனுஷன் 16 முறைக்கும் மேல சந்தோஷத்தை பற்றி பேசுகிறார். எப்படி இவரால் சந்தோஷமா இப்படி இருக்க முடிகிறது? இதை படிக்கும் பொழுது, தெரிந்து கொள்ளும் பொழுது நான் அதிகமாக யோசிச்சுட்டே இருந்தேன். என்னால் இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியலையே. ஏதாவது நல்லது நடந்தால் சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சுன்னா சந்தோஷமாறேன். இன்னைக்கு சோஷியல் மீடியா காலத்தில் இருக்கிறோம். யாரா நம்ம லைக் போட்டால் சந்தோஷமாறோம், ஷேர் பண்ணால் சந்தோஷமாறோம், கொஞ்சம் பணம் கிடைச்சா சந்தோஷமாறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி பீப்புள் நடந்துக்கிட்டா, எல்லா விஷயமும் நடந்தால் சந்தோஷமாறேன். பட் when things don't happen that way, அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் பொழுது கொஞ்சம் சோர்வாகிறது. லெட்ஸ் டேக் திஸ் எக்ஸாம்பிள். போன சண்டே எல்லாருமே இங்கே செலிப்ரேட் பண்ணோம். செலிப்ரேஷன் என்று சொன்னோம். நிறைய பேர் உற்சாகமாக அதை ரிசீவ் பண்ணீங்க. நிறைய பேர் ரிசீவ் பண்ணிட்டு வெளியே பின்னாடி கூட சொன்னீங்க, இட் வாஸ் so good, அந்த செலிப்ரேஷனை உணர்ந்தீங்க. பட் மண்டே வந்துச்சு, டியூஸ்டே வந்துச்சு, வெனஸ்டே வந்துச்சு, தேர்ஸ்டே வந்துச்சு. ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ். அந்த செலிப்ரேஷன், அந்த ஜாய் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுதா? மோஸ்ட் ஆஃப் அஸ் குடன்ட்.
ஏன்னா நம்மளை சுற்றி நடந்த விஷயங்கள் அந்த ஜாயை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டதை நம்ம உணர்ந்தோம். திங்ஸ் கேம் ஹேப்பன்ட், அந்த ஜாய் காணாம போயிடுச்சு. நம்மளால ஏன் இப்படி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியல? ஒவ்வொரு செகண்டும் நம்மளால ஏன் இந்த சந்தோஷத்தை தக்க வச்சுக்க முடியல? why is this joy not sustainable in our life? அப்படி நான் யோசிக்கும் போது பவுலை பார்க்கும் பொழுது இவர்கிட்ட கான்ஸ்டன்டா ஜாய் இருந்தனால தான் அவரால் ஜெயில இருந்தும் இப்படி எழுத முடிகிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் வாட் கேவ் him this joy. இந்த நிரந்தர சந்தோஷத்தை அவருக்கு கொடுத்தது என்ன, அந்த சீக்ரெட் என்ன என்று சொல்லி யோசிக்கும் பொழுது I saw 3 beautiful secrets. 3 விசேஷமான சீக்ரெட்டை பவுல் கிட்ட வந்து கத்துக்கிட்டேன். அவர் எப்படி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு அதை தான் நம்ம வேகமா பார்க்க போறோம். அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி I just want all of you to close your eyes. ஒரு செகண்ட் கண்களை மூடி இந்த தேவாதி தேவனுக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க போறோம். we just going to surrender everything into his mighty hands. இயேசுப்பா, ஆண்டவரே, உம் வார்த்தை எவ்வளவு வல்லமையானதாக இருக்கிறது, so powerful. அந்த வார்த்தை எங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. அந்த வாழ்க்கையின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைக்கும் பொழுது எங்கள் லைஃப் இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் எவ்ரி சிங்கிள் டே. சம்திங் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், சந்தோஷம், எப்பொழுதும் நீடித்து இருக்கிற சந்தோஷம். த ஜாய் தட் லாஸ்ட் ஃபார் எவர். இந்த ஜாய் எனக்குள்ள ஓவர் ஃப்ளோ ஆகும் பொழுது நான் இருக்கிற இடம், என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள், தேர் ஆல்சோ ஃபில்ட் வித் ஜாய் அல்லவா ஆண்டவரே? அப்படிப்பட்ட அந்த ஜாய் எனக்குள்ள எப்பொழுதும் இருக்கிற மாதிரி கொடுங்க ஆண்டவரே. அதை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்று சொல்லி கற்றுத்தாங்க ஆண்டவரே. டீச் மீ லார்ட், டீச் மீ. கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, அம்மேன் அம்மேன். 3 காரியங்களை பார்க்க போகிறோம். முதல் காரியம் பார்க்கறதுக்கு முன்னாடி I just want you to understand this very very important thing. பவுல் கண்டுபிடித்த அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்கு நடக்கிற விஷயத்தினால் அல்ல, வெளியிலிருந்து நமக்கு நடக்கிற விஷயத்தினால் அல்ல, நமக்குள் நடக்கிற விஷயத்தினால. This is something which we need to understand, something which is very important. Joy is not dependent on what's happening to you, but on what's happening in you, within you. நமக்குள்ள என்ன நடக்குதோ அதுதான் உண்மையான சந்தோஷத்தை, நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்க முடியும். முதல் காரியம், முதல் சீக்ரெட், பவுலோட வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் சீக்ரெட் வந்து அது பேர் ஃப்ரேம். என்ன சொல்லுங்க? ஃப்ரேம், ஃப்ரேம், ஃப்ரேம். வாசிப்போமா? பிலிப்பியர் 1:12 14 வரைக்கும். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுக்கள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுக்கள் என்று வெளியரங்கமாகி, சகோதரரில் அநேகர் என் கட்டுக்களாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். Now, I want you to know, brothers and sisters, that what has happened to me has actually served to advance the gospel. As a result, it has become clear throughout the whole palace guard and to everyone else that I am in chains for Christ. And because of my chains, most of the brothers and sisters have become confident in the Lord and dare all the more to proclaim the gospel without fear. இந்த பர்டிகுலர் வசனங்களை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. I was so surprised. பால் செயின் பண்ணப்பட்டு அவர் அந்த பிரிசன்ல இருக்கிறாரு. பட் அவர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல? he is saying something very important. என்ன சொல்றாரு? இது அவர் சொல்றதுன அர்த்தம் இதுதான். இது ஒரு செட்பேக் கிடையாது, இது ஒரு பிரச்சனை கிடையாது, இது ஒரு கவலைக்குரிய விஷயம் கிடையாது. ஆனால் இது முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயம். திஸ் இஸ் அ செட்டப், திஸ் இஸ் நாட் அ செட்பேக், திஸ் இஸ் அ செட்டப். இது அட்வான்ஸ் பண்ணுகிற ஒரு விஷயம், இது நன்மைக்கு ஏதுவான ஒரு விஷயம் என்ற பொருள்பட சொல்லுகிறார். அப்படி என்ன இது நன்மைக்கு ஏதுவான விஷயம் என்று சொல்லி பார்த்தா அதுக்கும் ஒரு காரணம் சொல்றாரு. இதன் நிமித்தம் என்ன சொல்றாரு? இதன் நிமித்தம் என்ன சொல்றாரு? சொல்லுங்க. இதன் நிமித்தம்
இது நிமித்தம் என்னாச்சு? சுவிசேஷம், சத்தமா சொல்லுங்க, சுவிசேஷம் பயம் இல்லாமல் சொல்லப்பட்டது. யாருக்கு? அரண்மனை எங்கும் உள்ள காவலாளிகளுக்கு, பேலஸ் கார்ட்ஸ்க்கு. அந்த வசனங்களை படிச்சீங்களா? அந்த வசனங்கள் அப்படி இருக்குதா? அந்த பர்டிகுலர் வேர்டை பாருங்க. இதன் நிமித்தம் அரண்மனையில் இருக்கிற எல்லா காவலாளிகளுக்கும், பேலஸ் கார்ட்ஸுக்கும் காஸ்பல் அறிவிக்கப்பட்டது, சுவிசேஷம் சொல்லப்பட்டது என்று சொல்லுகிறார். பவுல் ஜெயிலில் இருக்கிறாரு, செயின் பண்ணப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இது நல்லது தான், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இதன் மூலமாக அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்கும், குறிப்பாக பேலஸ் கார்ட்ஸுக்கு, அந்த காவலாளிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்று சொல்றாரு. இதை ஃபர்ஸ்ட் படிக்கும்போது எனக்கு புரியல. அதுக்கப்புறம் இதை குறித்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும் பொழுது எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்தது, ஒரு சொல்ல முடியாத மன மகிழ்ச்சி வந்து. ஐம் ஜஸ்ட் கோனா இன்ட்ரடியூஸ் தட் டு யூ. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நல்லா கவனிச்சுக்கோங்க. பவுல அன்றைக்கு சில காவலாளிகள் காவல் காத்தார்கள். 24/7 பாலுக்கு காவல் இருந்தது. ஒரு சென்ட்ரி, ஒரு காவலாளி எப்பொழுதுமே பவுலோட கூடவே இருப்பார். செயின் பண்ணப்பட்டு இருப்பார். நமக்கு இந்த காலத்தில் ஹேண்ட் கஃப் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லாங் செயின் இருக்கும். பவுலோட கையில் செயின் கட்டப்பட்டிருக்கும். அந்த காவல் காக்கிற காவலாளி கையில் ஒரு செயின் கட்டப்பட்டிருக்கும். ஸோ அவருக்கு காவல் காக்கிற அந்த காவலாளி 6 hours டியூட்டி பார்ப்பாங்க. 6 hours டியூட்டி. ஒரு சென்ட்ரி வராருன்னா, அந்த காவலாளி வராருன்னா, அவர் என்ன பண்ணுவார், அந்த இன்னொரு சென்ட்ரியை ரிலீவ் பண்ணிவிட்டு ஒரு சைடு, அந்த செயினோட ஒரு சைடை எடுத்து அவர் கையில் மாட்டிப்பார். ஸோ பால் கையில் எப்பொழுதும் 24/7 செயின் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் அந்த காவலாளி மட்டும் எவ்ரி 6 hours மாறிட்டே இருப்பான். பெயின்ஃபுல்லாக இல்லையா? கஷ்டம் இல்லை. ஆனால் பால் எப்படி பார்க்குறாருன்னா, இதை பால் அந்த காவலாளி கூட செயின் பண்ணப்படலை, அந்த காவலாளி பால் கூட செயின் பண்ணப்பட்டிருக்கிறாரு. நம்ம பால் சும்மா இருப்பாரா? சும்மா விட்டாலே சும்மா இருக்க மாட்டாரு. ஒரு ஆளை பக்கத்தில் கட்டி போட்டு உட்கார வச்சா என்ன செஞ்சிருப்பாரு? இயேசுதான் மெய் தெய்வம், அவர்தான் இரட்சகர், அவரே நம் பாவத்திற்கென்று சொல்லி இந்த பூமிக்கு வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவரால் மட்டும்தான் சுகத்தை கொடுக்க முடியும், அவரால் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும், அவரால் மட்டும்தான் ஜெயத்தை கொடுக்க முடியும். கண்டினியூஸாக 24/7 வர ஒவ்வொரு காவலாளிகிட்டையும் சொல்லிட்டே இருந்திருப்பார். திரும்ப 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 சொல்லிட்டே இருந்திருப்பார். இந்த காவலாளி எங்கேயாவது போக முடியுமா? எங்கேயாவது எஸ்கேப் ஆக முடியுமா? செயின் இல்லாட்டியாவது எங்கேயாவது ஓடி போயிடலாம், அந்த சைட் போய் நிற்கலாம். முடியாது. ஒரு டிஸ்டன்ஸ் மேலே போக முடியாது. பக்கத்திலே கட்டி போட்டிருக்கிறாங்க. இதுக்கு தான் இங்கிலீஷில் இதுக்கு பேர் சொல்லுவாங்க கேப்டிவ் ஆடியன்ஸ் என்று சொல்லுவாங்க. கேப்டிவ் ஆடியன்ஸ்னா அங்கே தான் இருப்பாங்க, பக்கத்திலே இருப்பாங்க, அவங்க தான் நமக்கு ஆடியன்ஸு. அவங்க கண்டிப்பாக நம்ம என்ன கொடுக்குறோமோ என்ன சொல்கிறோமோ கேட்டு தான் ஆகணும், நம்மள மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு கேப்டிவ் ஆடியன்ஸாக இவங்க மாறிட்டாங்க. இந்த சோல்ஜர்ஸ் ஒவ்வொருத்தரும் வராங்க, அவங்களா வந்து கட்டிக்கிறாங்க, அவங்களா சுவிசேஷத்தை கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. அண்ட் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு சென்ட்ரியும் வரும்போது ஃபர்ஸ்ட் பயப்படும், ஐயோ பாலோட டியூட்டியா. பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு திரும்ப 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 அந்த வார்த்தை போக போக போக, வசனம் போக போக போக, அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் வர அந்த பேலஸ் முழுவதும் காஸ்பல் போச்சு. பேலஸ் கார்ட்ஸ் எல்லாருக்கும் காஸ்பல் போச்சு. I was astonished. எப்படி the most painful moment, பெரிய பள்ளத்தாக்கு நேரம், அத பாலால எப்படி மாற்ற முடிகிறது பாருங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? தொட்டாசு நீங்க இருக்கிறோம். we are so sensitive. ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் இப்படி நடந்துச்சுன்னா, சின்ன விஷயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா, நமக்கு சிலரை பிடிக்கலன்னா, சில விஷயங்கள் பிடிக்கலன்னா, நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் வந்துச்சுன்னா we are so upset.
அதே நினைச்சு நினைச்சு நேரங்களை வீணடிக்கிறோம், நாட்களை வீணடிக்கிறோம், புலம்புறோம். we are so upset. ஜாயா அப்படின்னா கிலோ எவ்வளோன்னு கேட்குற அளவுக்கு நம்ம முகம் மாறிடுது, நம்ம வாழ்க்கை மாறிடுது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி ஆக்கிடுறோம். But just look at this man. பால பாருங்க, அவன் வாழ்க்கையிலே மிக மோசமான நேரம், ஆனா அதை சந்தோஷத்தின் நேரமாக மாற்றுகிறார். ஏன் தெரியுமா? அந்த டைமையும் அவரால் நன்மைக்கு எதுவாக பார்க்க முடிகிறது. I'm going to explain this a little more clearly for you. இன்னும் கொஞ்சம் விலாவரியா உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்படுறேன். நவீன் வாங்க, சீக்கிரமா வாங்க, வேகமா வாங்க, இங்க வாங்க, வேகமா வாங்க. ஓகே, நல்லா இங்கே வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. நல்லா நவீனை பார்த்துக்கோங்க. பிரதீஷ் வாங்க, வேகமா வாங்க, சீக்கிரம் வாங்க, குயிக்கா. பிரதீஷ் இப்படி நின்றுக்கோங்க, நவீன் பக்கத்தில் நின்றுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நவீனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். இவர் பிரதீஷ் கிடையாது இப்போ. ஓகே, இந்த பையனுக்கு இவர் தான் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம்னு வச்சுப்போம். ஓகேயா, வச்சுப்போம் சும்மா அந்த மாதிரி. ஓகே, ஆனால் இவர் தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அது வேறு விஷயம். ஓகே, ஒரு ப்ராப்ளம் வச்சுப்போம். இப்போ நவீன் இங்கே பக்கத்தில் நிற்கோங்க, பக்கத்தில் நல்லா க்ளோஸாக, மற்ற டைம்லாம் க்ளோஸாக இருந்துப்பீங்களா ரெண்டு பேரும், பக்கத்தில் நிற்கோங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு சின்ன ஃப்ரேம் பண்ணுங்கள், அப்படி வச்சுக்கோங்க. ஃபண்டாஸ்டிக். கண்ணில் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, கண்ணில் ஒரு கண்ணாடி மாதிரி வைங்க. ஓகே, இப்போ இந்த ஃப்ரேம் எடுத்து மாட்டி சைடில் பாருங்கள், இல்லை இப்படி வாங்க. இப்போ இந்த ஃப்ரேம் எடுத்து மாட்டி பாருங்கள், ஃப்ரேம் பாருங்கள், என்ன தெரியுது? பிரதீஷ் அண்ணா மட்டும்தான் தெரியுறாரு. இந்த ஃப்ரேம் கொஞ்சம் இன்னும் பக்கத்தில் வந்துடுங்க. இப்போ இந்த ஃப்ரேமில் பார்த்தா அவருக்கு என்ன தெரியுறாரு? வெறும் பிரதீஷ் அண்ணா மட்டும்தான் தெரியுறாரு. ஓகே, வெறும் பிரதீஷ் அண்ணா மட்டும்தான் தெரியுறாரு. அந்த பிரதீஷ் அண்ணா இப்போ பிரதீஷ் அண்ணா இல்லை, அவர் ப்ராப்ளம். ஃப்ரேம் மாட்டிக்கோங்க, அவர் ப்ராப்ளம். அவர் இப்போ இந்த ஃப்ரேமை போட்டு பார்க்கும் பொழுது ப்ராப்ளம் தெரியுது அவருக்கு. ப்ராப்ளம் சொல்லுங்க. ப்ராப்ளம் கஷ்டம் சொல்லுங்க. கஷ்டங்க. ஓகே, வெறும் கஷ்டம் தான் தெரியும் இந்த ஃப்ரேமை பார்க்கும் பொழுது. நம்ம லைஃப்பில் நம்ம சில சமயத்தில் உண்மையாகவே சில கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது கஷ்டம்தான் சொல்லுவோம், கஷ்டம்தான் சொல்கிறோம். ஏன்னா நம்ம அந்த கஷ்டத்தை பார்க்குறோம், அனுபவிக்கிறோம். The problem is a problem. So when we see the problem, it is a problem. We say it's a problem. But I want you to see this. இதை கொஞ்சம் பாருங்கள். இப்போ அப்படியே ஃப்ரண்ட்டில் வாங்க. இப்போ உங்கள் ஃப்ரேமை கொஞ்சம் பெருசாக்குங்க. இதான் உங்கள் ஃப்ரேமு. இப்போ பாருங்கள், இப்போ யாரெல்லாம் தெரியுறாங்க? வெங்கட் மாமா, பிரதீப், டெனிஸ், அப்புறம் கேமராவில் 2 பீப்புள் இருக்கிறாங்க, ஸ்டெலாண்டி, பவனி அக்கா, கிறிஸ்மஸ் ட்ரீ, லைட்டு. ஓகே, ஃப்ரேம் இப்போ கொஞ்சம் மாற்றிட்டார். ஃப்ரேமை இப்போ கொஞ்சம் ஒயிட் பண்ணிட்டார். ஒயிட் பண்ணால் அவருக்கு இப்போ என்ன தெரியுது? ப்ராப்ளம் மட்டும் தெரியல, கஷ்டம் மட்டும் தெரியல, நிறையா நண்பர்கள் தெரியுறாங்க, நட்பு தெரியுது, உதவி தெரியுது, உணவு தெரியுது, சாப்பாடு போடுறவங்க தெரியுறாங்க, அன்பு பாராட்டுறவங்க தெரியுறாங்க, கஷ்டம்னா ஆறுதல் சொல்கிறவங்க தெரியுறாங்க, நிறைய பேர் தெரியுறாங்க. You can see many more people, many more things with a wider frame. லைஃப்பில் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் எப்பொழுது என்னன்னா, நம்ம அந்த கஷ்டத்தை பார்த்து அது கஷ்டமாக மட்டும்தான் பார்க்குறோம். பட் ஃப்ரேமை கொஞ்சம் பெருசாக்கி பார்த்தா அதில் இருக்கிற நன்மைகள் தெரியும். இதே ப்ராப்ளம் நினைக்கிற விஷயத்துக்கு பின்னாடி, ப்ராப்ளம்னு அவர் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்த விஷயத்துக்கு பின்னாடி, கஷ்டம் நினச்ச அந்த விஷயத்துக்கு பின்னாடி தான் இவ்வளோ நன்மையான காரியங்கள் இருக்கிறது. ஜஸ்ட் சேஞ்ச் த ஃப்ரேம் அண்ட் see. இன்னொரு முறை ட்ரை பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் வாங்க. சின்ன ஃப்ரேமை மாட்டும் பொழுது கஷ்டம்னு சொல்லணும். பெரிய ஃப்ரேமாக மாற்றும் பொழுது நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தர் நன்மையாக மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லணும். ஓகேயா? ஃபைன். ரெடி? ஓகே, கமான், எல்லாரும் சேர்ந்து சொல்லு. கஷ்டம் இப்போ கர்த்தர் நன்மையாக மாற்றுகிறார். இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கஷ்டம், ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். செகண்ட் ஃப்ரேம் வரும்போது கர்த்தர் நிறைய நன்மையை வைத்திருக்கிறார், இதன் நிமித்தம் நிறைய நன்மையை வைத்திருக்கிறார் அப்படி சொல்லலாமா?
அப்படி ட்ரை பண்ணலாமா? God has got so many blessings through this. அப்படி சொல்லலாமா? ரெடியா? ஓகேயா? ஃபர்ஸ்ட் சின்ன ஃப்ரேம் கஷ்டம், ப்ராப்ளம். இப்போ the bigger frame, கர்த்தர் இதன் மூலமாக நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறார். God has got so many blessings through this. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு கஷ்டம் நினைச்சிட்டு இருக்க காரியங்களுக்கு பின்னாடி, நீங்க இன்னைக்கு ப்ராப்ளம் சொல்ற விஷயத்துக்கு முன்னாடி, God has got so many powerful things in your life. உங்களை உருவாக்க பல விஷயங்களை வச்சிருக்கிறாரு, உங்களை பலப்படுத்த பல விஷயங்களை வச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையும் மற்றொரு வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிற விஷயங்களை இன்னைக்கு நீங்க கஷ்டம் நினைக்கிற விஷயத்தின் மூலமாக கர்த்தர் செய்ய காத்திருக்கிறார். I just want you to think back, look back. கொஞ்சம் திரும்பி பாருங்க. 2025 ஓட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். லாஸ்ட் few daysக்கு வந்திருக்கிறோம். இந்த இயர்ல நிறைய நேரங்களை நீங்க நினைச்சிருக்கீங்க, why is life like this? ஏன் இந்த மாதிரி விஷயம்? அந்த நாள்ல அந்த டேல நீங்க இருக்கும் பொழுது, the day was difficult for you probably. அந்த விஷயத்தை சந்திக்கும் பொழுது that circumstance was very tough for you. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கலாம். சில people நிமித்தம் உங்களுக்கு சில வெறுப்பு உண்டாயிருக்க, கஷ்டமா இருக்கு இவங்க கூட ஒர்க் பண்றது, கஷ்டமா இருக்கு இவங்களை பார்க்குது என்று சொல்லி நினைச்சிருக்கலாம். But when you come back and stand here at the right end of the year, இந்த கடைசி நாட்கள்ல நீங்க நிக்கிற இந்த நேரத்துல இப்போ நீங்க திரும்பி பார்க்கும்போது, when you look back, do you see what God has done through all these things? கர்த்தர் அந்த மனிதர்கள் மூலமாக, அந்த சிச்சுவேஷன்ஸ் மூலமாக, நீங்க கடந்து வந்த அந்த கஷ்டம் நினைச்ச விஷயங்கள் மூலமாக உங்களை எவ்வளவு ஒரு பெட்டர், ஸ்ட்ராங்கர், ஹெல்த்தியர் பர்சனா மாத்திருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? உங்க வாழ்க்கைய, உங்க பிள்ளைங்களை, உங்க ஊழியங்களை, are you able to see it? Are you able to see it? அதை பற்றி பேசும்போது எனக்கு I'm feeling so emotional because I can't imagine. என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த சூழ்நிலைகள்லாம் வரும் பொழுது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் என்ன எங்க கொண்டு வந்திருக்கிற, ஆண்டவர் என்னை சுற்றி எவ்வளவு செஞ்சிருக்கான்னு பார்க்கும்போது, I just can't say thank you Lord. நன்றிய தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. அது வந்து நன்றிய சும்மா சொல்ல முடியாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து feel it so much, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷத்தோட மட்டும்தான் நல்லா சொல்ல முடிகிறது. அப்படி மட்டும் இங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் சொல்லுங்களேன். If you can really feel it, what God has got you through. ஏன் இந்த நேரம், ஏன் இந்த வேலை, ஏன் இந்த நாள், ஏன் இந்த மனிதர்கள் என்று சொல்லி நீங்க நினைச்ச நாட்களை கடந்து இன்றைக்கு வரும் பொழுது, அந்த நாள், அந்த மனிதர்கள், அந்த வேலை, அந்த விஷயங்கள் மூலமா கர்த்தர் உங்க வாழ்க்கையும் மற்ற வாழ்க்கையும் எப்படி மாத்திருக்கிறார் பாருங்க. We just have to change the frame. அந்த பிரச்சனையை வெறும் பிரச்சனையா பார்க்காதீங்க, புலம்பாதீங்க. அந்த ஃப்ரேமை கொஞ்சம் வைடரா மாத்தி பாருங்க. You'll see the good things, the blessings, the strength that God is God behind that. கர்த்தர் பின்னாடி வச்சிருக்கிற அற்புதங்களை பார்ப்பீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கும். அது உண்மையான ஜாயை உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ், பிலிப்பியர் 4 அதிகாரம் 8-9 வாசிக்க கேட்போம். Philippians chapter 4 verses 8 and 9. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்ததும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். Finally, brothers and sisters, whatever is true, whatever is noble, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is admirable, if anything is excellent or praiseworthy, think about such things. Whatever you have learned or received or heard from me or seen in me, put it into practice, and the God of peace will be with you. இந்த வசனத்தை இந்த சாப்டர்ல, இந்த புக்கில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜாய் பற்றி அவ்வளோ பேசுகிறாரு. நம்ம எல்லாம் பார்க்குறோம், பாலுக்கு ஒரு நீடித்த சந்தோஷம் இருந்தது, பிரிசனில் இருந்தாலும் இருந்தது,
எப்படி அவருக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கும்போது முதல்ல அவர் ப்ராப்ளமாக பார்க்கல, கொஞ்சம் வைடர் லென்ஸோட பார்த்தாருன்னு பார்த்தோம். ரெண்டாவது அவர் சொல்கிற அந்த விஷயம் பாருங்கள், அந்த மனுஷனோட ஒரு முக்கியமான கேரக்டர் வேல்யூவை நமக்கு காண்பிக்கிறது. வெரி இம்பார்ட்டன்ட் வேல்யூ தட் வி நீட் டு டெவலப், விச் இஸ் கால்ட் அஸ் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்னால் என்னென்னா, ஒரு டார்ச் லைட் உங்கள் கையில் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஃப்ளாஷ் லைட்டை நான் இங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்குன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். அந்த குப்பை தொட்டி மேலே இந்த ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறேன். இது ஒரு இருட்டு ரூமு, இது கம்ப்ளீட்லி டார்க் ரூம். நம்ம நார்மலாக டார்ச் லைட்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஃப்ளாஷ் லைட்லாம் கரண்ட்டு போனோன்னே யூஸ் பண்ணுவோம். எங்கேயா டார்க்காக இருந்தால் அந்த டார்க் பிளேஸில் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளாஷ் லைட்டையும் டார்ச் லைட்டையும் டார்க் பிளேஸஸ்க்கு தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். அப்படி அந்த டார்க் ரூமில், கரண்ட்டில் டார்க் ரூமில் இந்த ஃப்ளாஷ் லைட் என் கையில் இருக்குது. எனக்கு தெரியும் இந்த ரூமில் என்னென்ன இருக்குதுன்னு ஓரளவுக்கு தெரியும். ஸோ நான் குப்பை தொட்டி மேலே இந்த ஃப்ளாஷ் லைட்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? அந்த கருப்பு ரூமில் எனக்கு அந்த குப்பை தொட்டி மட்டும்தான் தெரியும். ஆனால் அதே நான் அந்த ஃப்ளாஷ் லைட்டை கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே ஃபோக்கஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன தெரியும்? கிறிஸ்மஸ் ட்ரீ தெரியும். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஃப்ரேமோட அடுத்த கட்டம் இது. ஃப்ரேமில் நம்ம என்ன பார்த்தோன்னா, லைஃப்பில் நம்மளுக்கு வருகிற ப்ராப்ளம்ஸை தாண்டி நம்ம பார்க்கும் பொழுது அதில் நன்மையானது ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். ஆனால் ஃபோக்கஸில் என்ன நம்ம பார்க்குறோன்னா, பவுல்கிட்டேருந்து கற்றுக்குறோன்னா, அவர் ரொம்ப 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 தெளிவாக சொல்கிறாரு. எதில் கவனம் செலுத்த சொல்கிறாரு? எதில் கவனம் செலுத்த சொல்கிறாரு? வாசிப்போமா, இன்னொரு வாட்டி கேட்போமா? எல்லாரும் வாசிக்கலாமா? எதில் கவனம் செலுத்த சொல்கிறாரு? உண்மை உள்ளவைகள் எவைகளோ. உண்மை உள்ளவைகள் எவைகளோ. எல்லாரும் உண்மை உள்ளவைகள் எவைகளோ. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. நீதி உள்ளவைகள் எவைகளோ. நீதி உள்ளவைகள் எவைகளோ. கற்புள்ளவைகள் எவைகளோ. கற்புள்ளவைகள் எவைகளோ. அன்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் எவைகளோ. நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ. நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ. புண்ணியம் எதுவோ. புண்ணியம் எதுவோ. புகழ் எதுவோ. புகழ் எதுவோ. அவைகளையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அவைகளையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். I want this to be read and again in English. I want everybody's attention on this. ஏன்னா இது very very powerful, very very powerful. இன்னொரு முறை இங்கிலீஷ்ல வாசிப்பாங்க, அப்போ உங்க preferred language நீங்க வாசிக்கலாம். But read it one more time. These things alone. Finally, brothers and sisters, whatever is true, whatever is noble, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is admirable, if anything is excellent, or praiseworthy, think about such things. பவுலோட நிரந்தர ஜாய்க்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் ஃபோக்கஸ் பண்ணது இப்படிப்பட்ட நன்மையான நற்கிரியைக்குரிய விஷயங்களை மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு நம்ம உலகம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தா, நான் இதை பற்றி நிறைய முறை பேசியிருக்கிறேன். பட் ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு மெனி டைம்ஸ் யூ ஸ்பீக் அபவுட் திஸ். இது பத்தாது. இந்த இயரில் நிறைய சீரீஸ் நான் எடுத்திருக்கிறேன். நிறைய சீரீஸ், எவ்ரி மந்த் ஒரு சீரீஸ் பார்த்துருக்கோம். ஐம் ஜஸ்ட் கோனா டூ அ போல் ரைட் நவ். ஒரு போல் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். ஓகேயா? ஓகே இல்லையா? ஓகே. எந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். லாக்டவுன் ரொம்ப பிடிச்ச சீரீஸ். அப்புறம் ஃப்ளாஷ்பேக் ரொம்ப பிடிச்ச சீரீஸ். அப்புறம் கம்யூனிகேஷன் ரொம்ப பிடிச்ச சீரீஸ். அப்புறம் மேனேஜர். அப்புறம் வெயில். அப்புறம் மிஷன் 2.2. அப்புறம் கிராஸ். அப்புறம் இந்த சாட் ஜிபிடின்னு ஒரு சீரீஸ் எடுத்தோம் தெரியுமா? அது கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் வராதுன்னு எனக்கு 100% நம்பிக்கை. அதனால தான் தைரியமாக கேட்டேன். ஏன்னா கஷ்டம், புரியுறது கஷ்டம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். அந்த வீடியோ மட்டும், அந்த சீரீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க பத்திரமா. இன்னும் ஒரு 1 year 2 years எத்தனை முறை வேணால் திரும்பி பாருங்கள். யூ வில் பி அஸ்டானிஷ்ட். ஏன்னா அதான் பிசாசோட டிசைன். பிசாசு தந்திரமாக அந்த காலங்களுக்கு ஏற்ற மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது அது நடக்கிற நேரத்தில் நிறைய பேருக்கு அது புரியாது. இது நீங்கள் பைபிள்லேருந்தே பார்க்கலாம், ஹிஸ்ட்ரியிலையும் பார்க்கலாம். பிசாசோட தந்திரம்
அந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பான். நம்மளோட ஃபாஸ்ட்டாக அவன் அட்வான்ஸ்மெண்ட்டில் போயிட்டே இருப்பான். ஆனால் அது நடக்கும் பொழுது, அதை அவன் செய்யும் பொழுது நம்மளுக்கு புரியாது. அது முழுசாக வந்து நம்மளை அழிக்கும் பார்த்தீங்களா? அப்போ தான் நம்ம முழிச்சுப்போம், அச்சச்சோ என்று சொல்லி. இன்னைக்கு டெக்னாலஜி மூலமாக, இன்னைக்கு இன்டர்நெட் மூலமாக பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்கள் ஏராளம். நமக்கே தெரியாமல் நம்ம பிள்ளைங்களோட பிஹேவியர் பேட்டர்ன்ஸை மாற்றிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பெற்றோர் புலம்புறதை பார்க்கிறோம், என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே என்று சொல்லி. காரணம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த இன்டர்நெட். நமக்கு தெரியல அது என்ன பாதிப்பு உண்டு பண்ண முடியும், நமக்கு தெரியல. நம்ம இன்னும் ப்ரிமிட்டிவ் மெத்தட்ஸை வச்சு அவங்கள கையால் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்கள ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் அவங்க பயங்கர எக்யூப்ட் ஆகிட்டாங்க, ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. நமக்கு இன்னும் அதை பற்றி தெரியாது, கற்றுக்க ஆசை இல்லை, நமக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க கூட ஆசை இல்லை. அதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், அதெல்லாம் வேணாம் பரவாயில்ல, ஆனால் அதில் என்ன ஆபத்தை கொண்டு வர முடியும், என்ன நன்மைகள் இருக்குன்னு நம்ம அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அந்த அவேர்னஸ் இருக்கணும். அதன் மூலமாக இன்னைக்கு பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான். பயங்கரமான ஆபத்து நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியல, நம்ம யோசிச்சு கூட பார்க்கல. சபைகள்ல அதை பற்றிலாம் இன்னும் பேசல. சபைகள் இன்னும் சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது மட்டும் பாவமாக பேசிட்டு இருக்காங்க. பட் the kind of sin that is coming into the houses and lives through the internet is so dangerous. அதுக்கு எதிர்த்து நான் பேசிட்டே தான் இருப்பேன், because it's so dangerous. புரிகிற வரைக்கும் பேசுவேன், because it's so dangerous. அவ்வளோ ஆபத்து இருக்கு அதில். நம்மளுடைய மைண்ட்ஸை ரீவயர் பண்ணிட்டான், பிரெயினை ரீவயர் பண்ணிட்டான். 30 செகண்ட்ஸ் மேலே அட்டென்ஷன் இல்லைன்ற ஒரு ஃபேக்டரே ஒரு பயங்கர டேஞ்சர். நான் என்ன தான் நிறைய வாட்டி சொல்லிகிட்டே இருக்கிறேன், நம்ம we have to bring back the practice of reading the Bible for 15-30 minutes solid. செபிக்கிறதுக்கு 30 நிமிஷம் எடுக்கிற ப்ராக்டிஸை கொண்டு வரணும். இன்டர்நெட் மொபைல்லாம் இல்லாமல் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார கற்றுக்கொள்ளணும். மனுஷனுக்கு மனுஷன் கண்ணை பார்த்து பேசுகிற ப்ராக்டிஸ் திரும்பி வரணும். இன்னைக்கு இதெல்லாம் நமக்கே தெரியாமல் நம்மகிட்ட இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள், ஏன்னா ஆபத்து கொண்டு வருவதற்காக. அப்படி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஃபோக்கஸை பிசாசு கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கிறான். இன்றைக்கு டைவர்ட் பண்ணிட்டான். இன்னைக்கு அதே எதுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோமோ, எது சொன்னால் நம்ம நம்புவோம், நம்ம நினைக்கிறோமோ, அது மூலமாக தவறான விஷயங்கள் நமக்கு நரேட்டிவாக செட் பண்ணப்படுகிறது. நான் திரும்பியும் சொல்கிறேன், நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம பார்க்குற சில நியூஸ், இன்னைக்கு நடக்கிற சில விஷயங்கள் அது தானாக நடக்குது, தானாக நமக்கு சொல்லப்படுதுன்னு. இல்லை, அது எல்லாம் பிளான் பண்ணப்பட்டிருக்கு. பின்னாடி எல்லாமே பிளான் பண்ணப்பட்டிருக்கு. யார் யாருக்கு எப்படி போனால் அது போய் சேரும், யார் யாரை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம், எந்த டார்கெட் குரூப் ஆஃப் பீப்புள், எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க, எந்த இடத்துல இருக்கிறவங்க என்று சொல்லி அவங்க எல்லாத்தையும் செக்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஜாகிரபி விதமாக, ஏஜ் விதமாக, யாருக்கு என்ன வீக்னஸ், யார் எதில் விழுவா, யார் எதில் ரொம்ப நேரம் இருக்கிறா, யார் ரொம்ப பிடிச்சு பண்ணுறா, யார் எதில் நிறைய வாங்குறா, யார் எதில் நிறைய விற்கிறா, யார் எங்கே அடிக்கடி போகிறாங்க, எல்லாமே ட்ராக்டு. அதை அழிக்கவே முடியாது, ட்ராக்டு. அதன்படி நம்ம லைஃப்குள்ள அவங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, நம்ம எப்படி யோசிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு சில உண்மையான விஷயங்களை நீங்க போய் சில சமூகத்தினர் இடத்துல பேசும் பொழுது அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு they have been influenced and brainwashed. முந்திலாம் சத்தியத்தை சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், பைபிள் காஸ்பல் விஷயங்களை பேசும்பொழுது ட்ரூத், இது சத்தியம், இது மாறாது. இது என்னதான் வந்தாலும், ஏஐக்கு கொள்ளுப்பேரம் வந்தாலும் இந்த சத்தியத்தை மாற்ற முடியாது. சத்தியம்தான். ஆனால் அதை எதிர்க்க பல வழிமுறைகளை நீ கொண்டு வந்துட்டாங்க. முந்தினா சத்தியத்தை, சுவிசேஷத்தை, something from the Bible for comfort, for healing. If you go and talk to somebody, அது நிறைய பேர் அட்லீஸ்ட் ஏற்றுப்பாங்க, இல்லாட்டி கம்முன்னு போயிடுவாங்க, இல்லாட்டி ஓகே தேங்க்யூன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒருவேளை திட்டுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு திட்டுறது கிடையாது. பீப்புள் ஆர் ஆர்கியூயிங், டிபேட்டிங். நம்ம பிரசங்கம் பண்ணுறதை எடுத்து வச்சுட்டு, அந்த வீடியோவை எடுத்து வச்சுட்டு அதை மணிக்கணக்கில் பார்த்து அனலைஸ் பண்ணி இதில் என்ன தப்பு, இவங்க இப்படி போதிச்சாங்க தப்பு, இது இப்படி கிடையாது, இந்த கடவுளே கிடையாது, இப்படி கடவுள் கிடையாது என்று சொல்லி பேசுறாங்க. ஹவ்? இன்டர்நெட். அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க?
அவங்க நினச்சிக்கிட்டாங்க அவங்க போய் தேடி போய் அதெல்லாம் படித்து நான் கற்றுக்கிட்டேன், நீங்கள் போதிக்கிறாங்களா உங்கள் பாஸ்டர் போதிக்கிறார்ல அதெல்லாம் அவர் எப்படி அவர் கற்றுக்கிட்டு படிக்கிறாரோ அதே மாதிரி நான் இன்டர்நெட்டில் இதோட உண்மையான விஷயங்கள் இருக்குது அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன், நான் போய் படித்து கற்றுக்கிட்டேன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பாவம், அவங்க போய் படித்து கற்றுக்கல, அவங்கள கற்றுக்க வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாமல். we don't know the dangers. அதனால தான் யாராவது வந்து ஆர்கியூ பண்ணால் இப்போ ஆர்கியூ பண்ணுறதே கிடையாது. பிகாஸ் ஐ நோ தட் தே ஆர் விக்டிம்ஸ். அவங்கள பார்த்து எனக்கு ஐ ஹாவ் அ பிட்டி தட் தே ஷுட் பி சேவ் ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் த எனிமி. ஏன்னா அவங்க விக்டிம்ஸாக மாறி இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்கள யாரோ டார்கெட் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி ஓகே இந்த செட் ஆஃப் பீப்புளெல்லாம் இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அவங்கெல்லாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இதை அழிச்சிட முடியும்னு சொல்லி திட்டம் நடக்குது. இன்னைக்கு சொல்கிறாங்க நார்த் இந்தியா பயங்கர மோசம், நார்த் இந்தியா அப்படி இருக்கு. நார்த் இந்தியாவில் போயிட்டு நம்ம கிறிஸ்துவன் பேசவே முடியாதியா. ஏன் தெரியுமா? தேர் இன்ஃப்ளூயன்ஸ்ட். அந்த செக்மெண்ட்டை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்நெட் இஸ் டேஞ்சர். எதை படிக்கணும், எதை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும், எதை கன்சியூம் பண்ணணும், எதை நம்ம ஸ்டேட்டஸில் போடணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு ட்ரெண்டை பார்த்து சில விஷயங்கள் செய்யலாம், இதான் கரெக்டுன்னு செய்யலாம், ஃபைன், நத்திங் ராங். பட் என்ன செய்கிறோம் ட்ரெண்டை பார்த்துன்றது ரொம்ப முக்கியம். என்ன கன்சியூம் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு மனுஷி சராசரி ஆவரேஜ் பர்சன் இன்டர்நெட்டில் 3.5 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, கன்சியூம் பண்ணுறாங்களா. கன்சியூம்னா சீரியஸ் கன்சம்ஷன், முழுசாக கவனம் செலுத்தி அந்த விஷயத்தில் வர விஷயத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. 3.5 ஹவர்ஸ் டு 4.4 ஹவர்ஸ், 3.5 மணி நேரம் இன்டர்நெட்டில் இருக்கிற விஷயங்களை கன்சியூம் பண்ணுறாங்களா. நியூஸாக இருக்கட்டும், ஏதாவது ஸ்டோரியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம். அந்த கன்சியூம் பண்ணுற விஷயம் அவங்கள ஃபுல்லாக கவர் பண்ணிடுது, அவங்கள அறியாமலே அவங்கள கவர் பண்ணிடுது. எப்படி அது கொண்டு வரணும்னு நல்லா தெரியும் பிசாசுக்கு, எனிமிக்கு. அதனால தான் இன்னைக்கு சும்மா இப்படி கையாட்டுறதெல்லாம் ஒரு ட்ரெண்டு டான்ஸ் ஆகிட்டே இருக்கு, வைரலாக போயிட்டு இருக்கு. பட் சத்தியம் 5 மினிட்ஸ் தான் ஒரு மனுஷன் சத்தியத்தை ட்ரூத்தை பார்க்கறதுக்கு இன்டர்நெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ரியல் குட் திங்ஸ், வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான காரியங்கள் 5 நிமிஷம் தான் சராசரி ஒரு நாளைக்கு. ஆனால் 3.5 to 4 மணி நேரம் ஃபேக், பேட், யூஸ்லெஸ், சின்ஃபுல் திங்ஸை கன்சியூம் பண்ணுறானா. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே ஃபார் அ வீக் 3.5 hours, 3.5 மணி நேரம் எவ்ரி டே ஃபார் அ வீக் திரும்ப திரும்ப கெட்டதை பார்க்குறான், 5 நிமிஷம் நல்லதை பார்க்குறான். ஒரு மாதத்துக்கு 3 hour திரும்ப திரும்ப கெட்டதை பார்க்குறான், 5 நிமிஷம் நல்லதை பார்க்குறான். 6 மாதத்துக்கு 3 hour ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப கெட்டதை பார்க்குறான், 5 நிமிஷம் நல்லதை பார்க்குறான். ஒரு வருஷம் ஒவ்வொரு நாளும் 3 hour திரும்ப திரும்ப கெட்டதை பார்க்குறான், 5 நிமிஷம் நல்லதை பார்க்குறான். அவன் அந்த வருஷம் முடியும்போது எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பான்? ஊசி ஊஷி அவங்க யார்? அந்த வருஷம் முடியும் போது அவங்க யாரு? அவங்க பார்த்த கெட்டது. அவங்கள அறியாமலே அந்த மனுஷன் அவங்க மாறிடுறாங்க. இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம், கவனமாக இருக்கணும். எங்கே நம்ம டார்ச் லைட் அடிக்கணுன்றதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். We have to be very careful. I just want you to do something. I want to do something very important today. Maybe பிரதீஷ் வாங்க. இது ஒரு சிம்பாலிக்கான விஷயமா இருக்கலாம், பட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம வாழ்க்கையை நமக்கு தெரியாமலே நம்மளை ஏமாற்றி நமக்கு புரியாமல் வச்சு கெடுத்துட்டு இருக்காங்க. எப்படி நான் சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, அந்த பக்கம் நம்ம போக மாட்டோம், ஆனால் அங்கே தான் நம்ம இருக்கிறோம். அதை பற்றி கற்றுக்க ஆசைப்படல. ஆனால் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி இந்த சாட் ஜிபிடி இன்டர்நெட் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறவங்க தான் அதிக நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அதிக நேரம் இன்டர்நெட் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அது எப்படி நடக்குது, அது பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் அந்த ரீல்ஸை நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஏன்னா நமக்கு தெரியாது, அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படல.
எது பார்க்கணும் எது பார்க்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியல. எந்த சைட்டை கிளிக் பண்ணணும் எந்த சைட்டை கிளிக் பண்ணக்கூடாது நமக்கு தெரியல. தெரியாமல் நம்மளை ஒரு ஏமாலியாக வச்சுட்டே இருக்கிறான். அப்போ தான் அவனுடைய நரேட்டிவை செட் பண்ண முடியும்ல. பட் ஐ வாண்ட் டு டீச் யூ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் டுடே. தயவுசெய்து கற்றுக்கோங்க. லெட்ஸ் சே நான் இப்போ சொல்கிற எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. நான் கெட்டதாக ஒன்று சொன்னேன்னா டார்ச்சை கீழே அடிங்க, நல்லதாக ஒன்று சொன்னால் டார்ச்சை மேலே அடிங்க. ஓகே பண்ணலாமா? நீங்கள் சொல்கிறீங்களா? சரி நானே சொல்கிறேன். கடன் கர்த்தரோட வார்த்தை. இச்சை லஸ்ட், ஹெல்த், ஒரு மோசமான பிடிக்காத ஒரு நபர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களை பிடிச்ச ஒரு நபர், பெருந்தீனி கிளட்டனி, ஹெல்த்தி ஃபுட். ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். நல்ல விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது we are looking up to God. கெட்ட விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது பாதாளத்தை பார்க்குறோம், பிட். நம்மளை அது கடைசியில் பாதாளத்தை தான் கொண்டு போவோம். யூ ஹாவ் டு லேர்ன் திஸ். பவுல் ஒரு பியூட்டிஃபுல்லான பாடம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. எப்பொழுதும் நீடித்த சந்தோஷத்தோடு இருக்கிற பவுல் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒன் மோர் டைம், ஜஸ்ட் ஒன் மோர் டைம். அதை வாசிப்போமா? எதில் கவனம் செலுத்தணும், எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு பவுல் சொல்கிறாரு. வாசிக்க கேட்போம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உடையவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். சிந்தித்துக் கொள்ளுங்கள். புகழ் என்று சொல்லும்போது பெருமை நினைச்சுக்காதீங்க. புகழ் என்பது கர்த்தரோட நாமத்தை உங்க வாழ்க்கையில மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் அப்படின்னு அர்த்தம். இவருக்கு புகழே இல்லை அப்படின்னு சொன்னால் அவரை இகழ்கிற காரியங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம லைஃப்பில் சில கெட்ட விஷயம் தான் நம்மளை இகழ்வாங்க, நல்ல விஷயம் தாங்க புகழ்வாங்க. அது காடை புகழ்றதுக்கு அர்த்தம். ஓகே, அப்படி புரிஞ்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த விஷயங்களை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வெறும் இன்டர்நெட்டுக்கு மட்டும் கிடையாது, நீங்க சோஷியல் மீடியால இருக்கும்போது மட்டும் கிடையாது, நீங்க சைட்ஸ் ப்ரௌஸ் பண்ணும்போது மட்டும் கிடையாது, சக மனுஷர்கிட்ட பேசும் பொழுதும் கூட, சக மனுஷர்கள் பேசுறத கேட்கும் பொழுது கூட, நீங்க எங்க போறீங்கன்றத குறிச்சு கூட, என்ன செய்றீங்கன்றத குறிச்சு கூட, திஸ் இஸ் ஃபார் எவ்ரிதிங். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த இன்டர்நெட் வேர்ல்டு மூலமாக மனுஷங்களை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இடங்களை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அதற்கு மத்தியில் நம்ம என்ன பேசுகிறோம், யார் கூட பேசுகிறோம், எதை கேட்குறோம், எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், எதை பார்க்குறோம், எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கான ஃபில்டர் இதுதான். இந்த ஃபில்டரை நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த வசனத்தை வச்சுக்கோங்க. மேபி இந்த வசனத்தை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட வச்சுக்கலாம், மொபைலில் வச்சுக்கலாம், மனசில் வச்சுக்கலாம். ஆனால் let this be your filter when you're consuming something, when you're speaking something, when you're doing something. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் இப்போதைக்கு போகலாம். அடுத்தது ஃபார்ம். என்னது? ஃபார்ம். ஓகே, வாசிப்போமா? பிலிப்பியர் 4:11-13 வரைக்கும். மை ஃபேவரட் அதையும் சொல்லிடுறேன், வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I am not saying this because I am in need, for I have learned to be content whatever the circumstances. I know what it is to be in need, and I know what it is to have plenty. I have learned the secret of being content in any and every situation, whether well-fed or hungry,
Whether living in plenty or in want, I can do all this through him who gives me strength. பவுலுடைய மிக முக்கியமான தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் ஃபார் பீங் ஜாய்ஃபுல் ஆல்வேஸ், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க பவுல் அவர்கிட்ட இருந்த மிக முக்கியமான சீக்ரெட் இதுதான். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், இருக்கவும் தெரியும், இல்லாமல் இருக்கவும் தெரியும் என்பதை கற்றுக்கொண்டேன் என்று சொல்றாரு. நேச்சுரலா வராது, அது தானா வராது, தானா வருது. பவுல் பிறந்திருந்து அப்படியா? இல்லை, சவுலா இருக்கும்போது அவர் வேற. ஆனால் பவுலாகும் பொழுது பவுலாகி கொண்டே இருக்கிறாரு. பவுலாகி முடியல, பவுலாகி, ஏன்னா பவுலான பிறகு கூட நிறைய தவறு அவர்கிட்ட பார்க்குறோம். ஆனால் பவுலாகி கொண்டே இருக்கிறாரு. பவுலாகி கொண்டே இருக்கும் பொழுது கற்றுக்கொண்டே இருக்கிறாரு. நம்மளும் அப்படி தான் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும். we have to keep forming ourselves as children of God. நம்ம எல்லாரும் ஊழியக்காரங்கன்னு ஒன்று, ஊழியக்காரங்களாப்பா இவங்களாம் பரிசுத்தம் நினைக்கிறோம். ஊழியக்காரங்க பரிசுத்தம் கிடையாது. ஆல் ஆஃப் us are human beings. நம்ம எல்லாரும் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக we are forming ourselves. அப்படியாக பவுல் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிற, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகிறாரு. கஷ்டம் வரும் பொழுது அதில் கண்டென்ட்டாக இருக்க கற்றுக்கொள்கிறார். எப்படி கற்றுக்கொள்கிறாரு? என்ன கற்றுக்கொள்கிறாரு? திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்கிறாரு. எல்லா சூழ்நிலைகளையும் திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்கிறாரு. இது இப்படி நடந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், அப்படி இல்லை. இது நடக்காவிட்டாலும் சந்தோஷமாக இருப்பேன், ஏன்னா எனக்குள்ள ஒரு திருப்தி இருக்கிறது என்று சொல்கிறார். what a powerful thing. பார்த்தீங்களா? அது நவீன் வாங்க, சீக்கிரம் வாங்க. I'm going to teach you something very important here. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஒத்த கால் நில்லுங்க பார்க்கலாம். இப்போ இவர் ஒத்த கால நிற்கிறாரு. வாங்க, நில்லுங்க, நில்லுங்க, ஒத்த கால் நில்லுங்க, அதான் நில்லுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக நில்லுங்க. பக்கத்தில் வந்து ஒரு 2 தள்ளு தள்ளுங்க. இப்போ திரும்பி ஒத்த கால நில்லுங்க. இப்போ இப்போ தள்ளுங்க. இருங்க, நான் சொல்லும் போது தள்ளணும். நான் என்ன சொல்கிறேன்னா அப்போ தள்ளணும். ஓகே? கடன் பிரச்சனை, சுகவீனம், மனைவி திட்டுறாங்க, எல்லாம் கவனிங்க. நம்ம எல்லாருமே பல நேரத்தில் இப்படி ஒத்த கால தான் நின்றுக்கிறோம். we are standing on one leg. எப்படி ஒத்த கால நிற்கிறோம்? ஏன் ஒத்த கால நிற்கிறோன்னா, நம்ம லைஃப்பை குறித்து நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியே கிடையாது. எது நம்ம நோக்கி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிறோம். அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லது நடந்தால் ஓகே, சந்தோஷம், நல்ல வார்த்தைகள் வரும். கெட்டது நடந்தால் கோபம், கஷ்டம் வரும். நல்ல மனுஷங்க கூட இருந்தால் நல்ல விஷயங்களை பேசுவோம், கெட்ட மனுஷங்க கூட இருந்தால் கெட்ட விஷயங்களை பேசுவோம். we are unstable. பட் அதே பவுல் சொல்கிற மாதிரி, வாங்க இப்படி வாங்க நவீன், பவுல் சொல்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நவீன் கற்றுக்கிறாரு, ட்ரெயின் பண்ணுறாரு. கால் அப்படியே கொஞ்சம் கீழே இருக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்குங்க, நல்லா கீழே ஸ்டெடியாக நில்லுங்க. கொஞ்சம் கால் ரெண்டுத்தையும் ஸ்டாண்டர்ட் டீஸ் பண்ணுங்கள். கை இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஷோல்டரை நல்லா ப்ராடாக வச்சுக்கோங்க. இப்போது பிரதீஷ், கடன் பிரச்சனை, சுகவீனம், மனைவி திட்டுறாங்க. இப்போ காலை இன்னும் கொஞ்சம் விரித்து வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக, நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி வைங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுக்கோங்க, ஃபார்மாக வச்சுக்கோங்க கிரவுண்டில். இப்போது கடன் பிரச்சனை, இப்போ சுகவீனம், இப்போ மனைவி திட்டுறாங்க. இப்போது வாங்க இன்னும் கொஞ்சம் காலை இன்னும் கொஞ்சம் விரித்து வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபார்மாக நின்றுக்கோங்க. ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, இப்போ நல்லா கையை ஃப்ரண்ட்டில் கட்டிக்கோங்க, செஸ்ட்டில் கட்டிக்கோங்க, ஸ்ட்ராங்காக நில்லுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக நில்லுங்க. இப்போது கடன் பிரச்சனை, சுகவீனம், மனைவி. லைஃப்பில் நம்ம எல்லாருமே எப்போதுமே அன்ஸ்டேபிளாக தான் இருக்கிறோம். ஆனால் பை ப்ராக்டிஸ், பை லேர்னிங், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபார்ம் பண்ணி நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வரணும்னா, திருப்தியாக இருக்கிற நிலைமைக்கு வரணும். கண்டென்ட், எது இருக்கோ இல்லையோ, என்ன நடக்குதோ இல்லையோ, நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். இந்த பேசேஜ் நம்ம வாசித்தோம் இல்லையா? இந்த பேசேஜில்
இந்த பேசேஜ் நம்ம வாசிச்ச பேசேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன சொல்லுங்க? சத்தமா கேட்கல. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. இதை எதுக்கு சொல்லுவோம் யூசுவலா? நம்ம இந்த வசனத்தை எதுக்கு சொல்லுவோம்? இந்த வசனம் மட்டும் தனியாக தான் சொல்லுவோம் நிறைய நேரத்தில் இல்லையா? வாக்குத்தத்தமாக போடுவோம், அடிக்கடி சொல்லுவோம், ஸ்டேட்டஸ் வச்சுப்போம். எதுக்கு? சோர்வுகள் பலகீனங்கள் வரும் பொழுது என்னன்னு சொல்லுவோம்? என்ன நினச்சி ஏசு கிறிஸ்து என் கூட இருக்காரு, இப்பப்பா நான் ஜெயிச்சிடுவேன். ஏசு கிறிஸ்து இப்போ என் கூட இருக்கிறப்பா நான் எனக்கு கிடச்சிரும். ஏசு கிறிஸ்து என் கூட இருக்கிற யார் நீங்களாம் என்ன செய்ய முடியும் என்ன அப்படி தானே போடுவோம். ஆனால் ஆக்சுவலாக அது ஃபுல் கான்டெக்ஸ்டில் வாசிக்கும் பொழுது அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. பவுல் அப்படி எழுதலை. இதை ஒரு பெரிய ஒரு மந்திரம் மாதிரி, ஒரு ஸ்லோகன் மாதிரி, இதை சொன்னால் ஜெயிச்சிருவோன்னு அப்படிலாம் எழுதலை அவர். இட் வாஸ் நாட் லைக் தட். அப்படி தான் நம்ம நினச்சிருக்கோம். அப்படி கிடையாது இது. பட் ராதர் இது எப்படி எழுதுறான்னா, இட்ஸ் அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ். எனக்கு இப்போது ஒரு ஜெயில் அனுபவம் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, ஐ எம் கண்டென்ட் பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. என்னை ஜெயிலில் கட்டி போட்டிருக்கிறாங்க, ஆனால் பரவாயில்ல, நான் திருப்தியாக இருக்கிறேன். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். இப்போது எனக்கு சாப்பாடு சரியாக வரமாட்டேங்குது. நான் விரும்பின சாப்பாடை சாப்பிட முடியல. இவங்க கொடுக்குற களி மோசமான சாப்பாடு தான் கிடைக்குது. ஆனால் நான் திருப்தியாக இருக்கிறேன் எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவினால். இப்போது எனக்கு நான் நினச்ச மாதிரி எங்கேயும் போகும்போது யாருக்கூடையும் பேச முடியல. ஆனால் நான் திருப்தியாக இருக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். இப்போது இந்த தண்ணி கூட கேவலமாக இருக்குது, நாத்தம் அடிக்குது. ஆனால் நான் திருப்தியாக இருக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். நான் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கலை, ஆனால் நான் திருப்தியாக இருக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். நான் வாங்கணும்னு நினச்ச விஷயத்தை என்னால் வாங்க முடியல, ஆனால் நான் திருப்தியாக இருக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். என் பிள்ளைங்க நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லா நேரத்தையும் நடந்துக்க மாட்டாங்க, ஆனால் நான் திருப்தியாக இருக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். என் வேலையில் என்னோட மேனேஜர் எப்போதும் என்னை அப்ரிசியேஷன் பண்ண மாட்டாரு, ஆனால் நான் திருப்தியாக இருக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். என்னோட ஊழியத்தில் நான் எதிர்பார்த்த மாதிரி, என் சபையில் நான் எதிர்பார்த்த மாதிரி ஆத்மா அறுவடை நடக்கல, ஆனால் நான் திருப்தியாக இருக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. நான் திருப்தியா இருக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. I am content because of the Christ who strengthens me என்று சொல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஜாய யாராலையும் எதாலையும் எடுக்கவே முடியாது. Can we all do it together once, one more time? எல்லாரும் எழுந்திருச்சு நிப்போமா? Just one more time. I'm going to do something very important. அந்த பலூன் கொடுங்க. பலூன் இருக்கிறவங்களாம் ஒரு வாட்டி கண்டுபிடிங்க. உங்கள் பலூனை கண்டுபிடிங்க முடிஞ்சா. கீழே விழுந்த பலூனை கண்டுபிடிங்க. ஓகே, I'm going to blow it again. திரும்பி ஊத போகிறோம். எல்லாரும் ஊதிட்டீங்களா? ஓகே, இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு சின்ன சேஞ்ச். ஓகே, லாஸ்ட் டைம் அந்த பலூன் அப்படியே பறக்க விட்டோம். இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம்? பலூனில் ஒரு நாட் போட போகிறோம். நாட் போடலாமா? எல்லாரும் நாட் போட்டாச்சா? ஒரு வாட்டி பலூனை வேவ் பண்ணலாமா? லெட்ஸ் வேவ் இட். வேவ்ஸ் ஆஃப் ஜாய், செலிப்ரேஷன், ஜாய், சந்தோஷம். ஓகே, நாட் போட்டிங்களா எல்லாரும்? ஓகே, இப்போ பலூனை பறக்க விடலாமா? எஸ், ஜஸ்ட் லுக் அட் இட். அதே சந்தோஷம், அந்த பலூன் எங்கெல்லாம் விழுந்திருக்கோ அதே சந்தோஷம் கொஞ்சம் கூட குறையல. என்ன டிஃப்ரென்ஸு? என்ன சேஞ்சு? நாட் போட்டிருக்கோம். கிராஸ் என்கிற நாட், கிரைஸ்ட் என்கிற நாட். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. Just one more time. Just one more time. வாங்க நவீன் பிரதீஷ் சீக்கிரம் ஃப்ரண்ட்ல வாங்க. இப்போ நம்ம கத்துக்கிட்ட அந்த ஃப்ரேம் ஒர்க் வேகமா பார்ப்போமா? Can we see the framework? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃப்ரேம். ஓகே, கம் ஆன். எல்லாரும் யாரெல்லாம் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சின்ன ஃப்ரேம் பிரச்சனையா பார்க்குறோம், பெரிய ஃப்ரேம் நன்மையா பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஒன் மோர் டைம். சின்ன ஃப்ரேம் பிரச்சனையா பார்க்குறோம், பெரிய ஃப்ரேம் நன்மையா பார்க்குறோம். செகண்ட் என்ன கற்றுக்கிட்டோம்?
ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். பிரச்சனை கீழே கீழே பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. நன்மை மேல, உண்மை மேல, பொய் கீழே, இச்சை கீழே, பியோர் மேல. ஃபண்டாஸ்டிக். கடைசி என்ன பண்ணோம்? ஒரு காலில் நிற்போமா, 2 காலில் நிற்கலாம். ஒரு காலில் பிரச்சனை இன்ஸ்டெபிலிட்டி, 2 காலில் நின்னா ஸ்டெபிலிட்டி. ஒரு காலில் 2 காலில். Can we all do it together? எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுவோமா? ஒன்றா சேர்ந்து பண்ணுவோமா? ஓகே, 3த்தையும் ஒன்றா ஃபாஸ்ட்டாக. நான் 1 2 3 சொன்ன ஃபாஸ்ட்டாக. லெட்ஸ் டூ இட். பட் ஒன்லி த நன்மையான காரியங்கள் செய்ய போகிறோம். வைட் ஃப்ரேம், லுக் அப் அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஹalleluya. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், முழுமையாக விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இங்கே நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ணோம், ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், நிறைய பேச்சை கேட்டோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி Lord, we believe that the word of God is sunk deeply into their hearts, Lord. அப்பா, இப்போ உள்ளத்தின் ஆழத்திற்கு கடந்து போயிருக்கு என்பதை விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் இந்த வார்த்தை தான் எங்களுக்குள்ள நீடித்த சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. ஆண்டவரே, இந்த வாரம் மட்டும் அல்ல, இந்த மாசம் மட்டுமல்ல, வருகிற வருஷம் முழுக்க ஆண்டவரே நீடித்த சந்தோஷத்தோட, எல்லாரும் சொல்லுமா, நீடித்த சந்தோஷத்தோட, the joy that lasts, the joy that lasts. பவுல் கற்றுக்கொண்ட சீக்கிரட்ஸ் ஆண்டவரே நாங்களும் பின்பற்றி ஆண்டவரே இந்த சந்தோஷத்தோட வாழ போகிறோம். இயேசுவுக்காக சாட்சியா நிற்க போகிறோம் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, அப்படியாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.